எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேபிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதாங்க நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கும். நம்ம சொல்லித் தரதும் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக தாங்க இருக்கும். நம்ம போடுற வீடியோவும் ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கும். நம்ம அனிமேஷன் வச்சு வியூஸ் அதிகரிக்கிறதுக்காண்டியோ நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளோட நோக்கம் மற்றவங்களுக்கு சொல்லித் தரது புரியணும். அவங்களுக்கு அவங்களுக்கு அதனால் பலன் கிடைக்கணும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோவும் போடுவோம். நம்ம இப்போ தான் ஒரு சில பேர் அந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு 6 வீடியோ போட்டிருக்கோங்க. அதையும் பாருங்கள். கம்பல்சரி நம்ம அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டுன்ற என்ன புரிதல் கிடைக்கும். அதுலேயும் நம்ம ஒரு ப்ரோ ட்ரேடர்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்மளோட நோக்கம் என்ன? நம்ம எதை பேஸ் பண்ணி இதை கற்றுக்க போகிறோம்? நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படின்னும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கம்பல்சரி அதை பார்க்கலன்னா அதை பாருங்கள். நமக்குன்னு ஒரு விஷன் இருக்குது. நம்ம அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். நம்ம மற்றவங்க மாதிரி பிளான் பண்ணாமலோ சும்மாலோ நம்ம உள்ளே வரல. நம்ம பக்கா பிளானோட நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி டாபிக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். சரிங்களா? அதாவது மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க அவங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் பையோ செல்லோ பண்ணுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் பையோ செல்லோ பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்க ப்ராஃபிட்டோ லாஸோ வரும். அவங்க ப்ராஃபிட் பண்ணால் அதை எடுத்துக்குவாங்க. லாஸ் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் பை செல் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும். ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, லாஸை மட்டும் பார்க்குறவங்களும் இருக்காங்க. இந்த கான்செப்டை வச்சு ஐசிடி கான்செப்டும் அதே மாதிரி அது ஒரு கான்செப்ட்டுங்க. இதில் நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்டும் ஐசிடி கான்செப்டும் மேக்ஸிமம் ஒன்றா தாங்க இருக்கும். சரிங்களா? நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டு வெறும் காம்ப்ளிகேட்டான விஷயம் கிடையாதுங்க. நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ப்ராஃபிட் பண்ணி நம்ம அப்படின்ற அவசியம் இல்லைங்க. சரிங்களா? நம்ம இந்த 3லையும் நமக்கு பணம் தேவை. அதுக்கு நம்ம எளிமையான விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதுமோ, நம்ம 3லேருந்து நமக்கு பணம் சம்பாதிக்க என்ன தேவையோ அதை மட்டும்தாங்க நம்ம கற்றுக்கிட்டு நம்ம மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பயிற்சி பண்ணி மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்ப்போம். சரிங்களா? அந்த நம்ம எளிமையாக நமக்கு பணம் சம்பாதிக்கிறனால நான் இதில் நம்மளே வச்சுக்கிட்ட பேர் தாங்க மேக் மணி கான்செப்ட்னு சொல்லிட்டு. சரிங்களா? மேக் மணி கான்செப்ட் இந்த கான்செப்டை நம்ம கற்றுக்கும் போது ஆல்ரெடி இருக்கிறது தான். அதில் நமக்கு எளிமையாக தேவையோ பணம் சம்பாதிக்கிற எளிமையாக என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்மளா புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணலைங்க. சரிங்களா? இந்த கான்செப்டில் இது எது தெரிஞ்சால் போதும். அதை மட்டும் நம்ம பயிற்சி பண்ணுறோம். நம்ம மார்க்கெட்டில் அப்ளை பண்ண போகிறோம். அதை அப்ளை பண்ணி நம்ம லாபம் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வச்சுக்கிற பேர் மேக் மணி கான்செப்ட். சரிங்களா? நமக்கு இது ஒரு பேர் கொடுக்குன்றக்காண்டி நம்ம மேக் மணி கான்செப்ட்னு நமக்கு பேர் வச்சுக்கிறோம். நம்ம இந்த கான்செப்டில் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுப்பாங்க. நம்ம இண்டிகேட்டர் பக்கம் போகவே மாட்டோம். அதே நேரத்தில் மற்றவங்க எல்லாருமே ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்டாப் லாஸும் போட மாட்டோம். சரிங்களா? நம்ம ஸ்டாப் லாஸ் போட மாட்டோம். அதே மாதிரி லாஜிக்கை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். லாஜிக்கும் நம்ம பார்ப்போங்க. ஏன்னா நம்மளை மாதிரி அங்கிட்டும் ட்ரேட் பண்ணுறவங்க மனுஷங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் நம்ம கண்ணு முன்னாடி மார்க்கெட்டில் என்ன நடக்குது, என்ன மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்கை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்போம். நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கும்போது இந்த கான்செப்டில் 80% அக்யூரசி இருக்குங்க. ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா 80% அக்யூரசி ரெகுலராகவே இருக்குங்க. அதுக்கு குறையவே குறையாது. மார்க்கெட்டில் குறைஞ்சது 80%. சரிங்களா? மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் போகும், 90 வரை போகும். சரிங்களா? அதே மாதிரி லாஸஸ் இல்லாமல் ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாதுங்க. மார்க்கெட்டில் லாஸ் வரதான் செய்யும். அந்த லாஸ் எவ்வளோ கம்மியாக வருங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல தப்பான இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு கரெக்டான இடத்துல ட்ரேட் எடுத்தோமோ அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ரொம்ப ஹையாக இருக்குங்க. நம்ம இந்த மேக் மணி கான்செப்டை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டில் கற்றுக்க போகிறோம். ஒன்றா கற்றுக்க போகிறோம். அதை வச்சு தான் பயிற்சி பண்ண போகிறோம். ஒரு சில விஷயங்கள் மட்டும் பணம் சம்பாதிக்க தெரிஞ்சால் போதும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழப்பவும் மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை திரும்ப பயிற்சி பண்ணி நம்ம மார்க்கெட்டில் பெரிய சக்ஸஸ் ஆகலாங்க. சரிங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது பழைய வீடியோ பார்க்கலைன்னா அதையும் பாருங்கள். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாங்க. சரிங்களா? நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.